சென்னை புறநகரில் சட்டவிரோதமாக தண்ணீர் திருடப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. விவசாயிகளின் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி தண்ணீர் எடுக்கும் சில கும்பல் அதனை அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபத்தை ஈட்டுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. சென்னை மாநகர வீதிகளில் சீறி பாய்ந்து செல்லும் தண்ணீர் லாரிகள் மக்களின் தாகத்தை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த லாரிகள் குடிநீரை திருடிக் கொண்டு வருகின்றன என்னும் கசப்பான உண்மையும் அதில் அடங்கியிருக்கிறது. சென்னையை மையமாக வைத்து ஆவடி, அம்பத்தூர், அயப்பாக்கம், மேடவாக்கம், மாம்பாக்கம், திருவேற்காடு, போரூர், செங்குன்றம், சோழிங்கநல்லூர் என சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவுக்குள் 500க்கும் அதிகமான இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தண்ணீர் திருடப்படுவது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஏரிகளுக்கு பக்கத்திலேயே சட்டத்திற்கு புறம்பாக ஆழ்துளை குழாய் அமைத்து குடிநீர் திருடப்படுகின்றன. போரூர் ஏரி நீரை உறிஞ்சுவதற்காகவே அப்பகுதியில் சட்டவிரோதமாக பல தனியார் தண்ணீர் கேன் தயாரிக்கும் நிறுவனங்கள் செயல்படுவதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விவசாயிகளுக்காக கொடுக்கப்படும் இலவச மின்சாரத்தை பயன்படுத்தி ஒரு விவசாயியின் நிலத்தில் இருந்து நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 15 லோடு தண்ணீர் எடுக்கப்படுகிறது. விவசாயிகளிடம் இருந்து 150 முதல் 200 ரூபாய் வரை ஒரு லோடு லாரி தண்ணீரை பெறும் இந்த கும்பல்கள் 1000 முதல் 1500 ரூபாய் வரை தனியார் குடியிருப்புகளுக்கு தண்ணீரை விற்பனை செய்கின்றன. சட்டத்திற்கு புறம்பாக ஒரே பகுதியில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் எடுக்கப்படும் பட்சத்தில் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீரும் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை மாநகரில் உப்பு நீர் உட்புகுந்து அத்தியாவசிய தேவைக்கு கூட தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு சென்னை மாநகரம் அழிவின் விளிம்புக்கு செல்லும் என்று சூழலியலாளர்கள் எச்சரிக்கின்றனர்.